இந்த மார்க்கெட் வந்து இப்போதைக்கு இறங்கிட்டு மேலே கண்டிப்பாக ஏறத்தான் செய்யும். ஸோ அது மார்க்கெட் ஏறுற வரைக்கும் தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். இப்போ உள்ளார நுழையணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ சொல்கிறது என்னென்னா, வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு காசை வந்து உள்ளார போடாதீங்க. மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆகட்டும். அதாவது இறக்கத்தில் இருக்குது. டோன்ட் கேட்ச் த ஃபாலிங் நைஃப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அது வரைக்கும் என்கிட்ட பணம் இருக்குது, நான் அதை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணணும், இப்போ இன்ஃப்ளேஷனும் ஏறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ஒன்று லிக்விட் ஃபண்ட்ஸில் போடுங்க, இல்லாட்டி கோல்டு பீஸ். இது ரெண்டும் தான் இப்போதைக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். கோல்டு 2 வருஷத்தில் 1 lakh போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கெல்லாம் போகாதீங்க. சுகன்யா சம்ருத்தி இதுக்கும் போகாதீங்க. ஏன்னா இது எதுவுமே பணவீக்கத்தை தாண்டிய வருமானத்தை உங்களுக்கு தர முடியாது. வணக்கம் சார். வணக்கம். மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இருக்குது. நான் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர். இப்போ மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கிறத பார்த்துட்டு வந்து நான் என்ன பண்ணணும்? ஏன்னா எனக்குள்ள நிறைய தாட் ப்ராசஸ் வருது. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி அடிக்கடி கரெக்ஷன்ஸு, கிராஷ் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ரிட்டர்ன்ஸுன்றது வந்து லாங் டேர்மில் வருமா எதிர்பார்த்த மாதிரி? அதே நேரத்தில் வந்து அவங்களே சொல்கிறாங்க, பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ஆர் நாட் கேரண்டீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இப்போ நான் என்ன பண்ணணும்? லாங் டேர்ம் இன்வெஸ்டரில் 2 வகை இருக்குது. ஆல்ரெடி பணத்தை போட்டுட்டு வெயிட் பண்ணுறவங்க, இன்னொருத்தவங்க இப்போ தான் உள்ளே என்ட்ராகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஆல்ரெடி பணத்தை போட்டுட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்கிறோம்னா, வெயிட். இப்போதைக்கு அது லாஸில் போகுது, மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஷேர்ஸ் எதுவுமே விற்காதீங்க. இந்த மார்க்கெட் வந்து இப்போதைக்கு இறங்கிட்டு மேலே கண்டிப்பாக ஏறத்தான் செய்யும். ஸோ அது மார்க்கெட் ஏறுற வரைக்கும் தாராளமாக நீங்கள் வெயிட் பண்ணலாம். நீங்கள் நல்ல கம்பெனியோட ஷேர்ஸாக நீங்கள் பார்த்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஃபைனான்ஷியலி ஸ்டேபிள் அந்த மாதிரி நிறுவனங்களோட ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் லாங் டைம் பேசிஸ் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இந்த மார்க்கெட்டு, எனி ஸ்டாக் மார்க்கெட் அரவுண்ட் த வேர்ல்டு, அது எந்த நாடாகவே இருந்தாலும் மார்க்கெட் வந்து 15 to 17% ரிட்டர்ன்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு தந்திருக்கு. இது வந்து ஏற்கனவே பணத்தை போட்டுட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு. இப்போ உள்ளார நுழையணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ சொல்கிறது என்னென்னா, வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு காசை வந்து உள்ளார போடாதீங்க. மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆகட்டும். அதாவது இறக்கத்தில் இருக்குது. டோன்ட் கேட்ச் த ஃபாலிங் நைஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கத்தி வந்து விழுந்துட்டு இருக்கு வேகமாக, அதை போய் நடுவில் கொடிக்காதீங்க. ஏதாவது ஒரு இடத்துல அந்த கத்தி பட்டு நிற்கட்டும். அது நின்று அதுக்கப்புறம் மேலே ஏற ஆரம்பிக்கட்டும். அது வரைக்கும் யூ ஹவ் டு வெயிட். இப்போ அது வரைக்கும் என்கிட்ட பணம் இருக்குது, நான் அதை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணணும், இப்போ இன்ஃப்ளேஷனும் ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ஒன்று லிக்விட் ஃபண்ட்ஸில் போடுங்க, இல்லாட்டி கோல்டு பீஸ். இது ரெண்டும் தான் இப்போதைக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். இப்போது லிக்விட் ஃபண்ட்ஸ்னால் உங்களுக்கு நார்மலாக மார்க்கெட்டில் ஃபிக்ஸட் எஃப்டியில் என்ன ரேட்டு வருதோ அந்த ரேட்டை விட ஒரு 1% 2% அதிகமாக உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி லிக்விட் ஃபண்ட்ஸு இல்லாட்டி கோல்டு, இது ரெண்டும் தான் இப்போதைக்கு மார்க்கெட்டுக்குள்ளே நுழையணும் அப்படிங்கிறவங்களுக்கு சரியான இன்வெஸ்ட்மெண்ட். சார், இப்போ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையில் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ஒவ்வொரு வருடமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டு இருக்க போகுது அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னது கூட என்ன சொல்கிறீங்கன்னா, எனி மார்க்கெட்டில், அதாவது குளோபல் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இந்தியன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஒரு 10 வருஷத்துக்கு மேலே உங்களுடைய பணத்தை நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து நிச்சயமாக ரிட்டர்ன்ஸ் தந்திருக்கும் அப்படின்றது சொல்கிறீங்க. இப்போ எனக்கு வரக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய வகையில் இருக்குமா? ஆனால் லாங் டேர்ம் பேசிஸ் ஸ்டாக் மார்க்கெட் எப்போவுமே பணவீக்கத்தை தாண்டிய வருமானத்தை தான் தந்திருக்கு எல்லாருக்குமே. இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி 7% அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், ஆக்சுவல் இன்ஃப்ளேஷன் 10 to 15%, சர்வீசஸ் இன்ஃப்ளேஷன், அப்புறம் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன், இது எல்லாத்தையும் சேர்த்தா இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டாலும் கண்டிப்பாக ஆன் அ லாங் டைம் பேசிஸ் உங்களுக்கு பணவீக்கத்தை தாண்டிய வருமானத்தை மார்க்கெட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். சார், இப்போ ஈக்விட்டிஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எப்போ பை பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய புக்ஸ் இருக்குது, நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க. பட் எப்போ வந்து செல் பண்ணணும் அப்படின்றத பற்றி யாருமே பேச மாட்டாங்களே. இப்போ மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஷேர்ஸோ நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா எப்போ நம்ம செல் பண்ணுறது அப்படின்றது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூவாக இருக்கும். இப்போது செல் பண்ணுறது அப்படிங்கிறது யாரும் அந்த கரெக்டான டைமை வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது.
ஸோ அதனால என்ன சொல்றோம்னா, இப்போ என்னோட கிளையண்ட்ஸுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு ஷேர் வாங்குறீங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறீங்க. என்னோட ஃபைனான்ஷியல் கோல்ஸ வச்சு தான் நீங்க வாங்கணும். இத்தன வருஷத்துல எனக்கு இவ்ளோ அமௌண்ட் தேவ. ஸோ அப்படிங்கிற ஒரு ஃபைனான்ஷியல் கோல்ஸ வச்சு தான் வாங்கணும். அது உங்களுக்கு 10% ரிட்டர்ன்ஸா, இல்ல 30% ரிட்டர்ன்ஸா, இல்ல 40% ரிட்டர்ன்ஸா அப்படிங்கிறத பார்த்துட்டு, உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்ததும் ஸ்டாப் லாஸ போட்டுறணும். உடனே விக்கக்கூடாது. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்க உங்க ரிட்டர்ன்ஸ் வந்துச்சோ, அந்த அமௌண்ட்டுக்கு ஸ்டாப் லாஸ போட்டுட்டு அத அப்படியே விட்டுறணும். ஸோ ஷேர் ஏற ஏற இந்த ஸ்டாப் லாஸை நீங்க ஏற்றிக்கிட்டே போகணும். இந்த மாதிரி ஷேர் ஏறிக்கிட்டே போச்சுன்னா உங்க ஸ்டாப் லாஸையும் நீங்க அப்படியே அந்த ஷேருக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஏற்றிக்கிட்டே இருக்கலாம். திடீர்னு ஷேர் இறங்குச்சுன்னா உங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சு கெட் யுவர் மணி பேக். இதுதான் சரியான அணுகுமுறை. இதை விட்டுட்டு ஒரு 4-5 சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு 4-5 மானிட்டர்ல இந்த ரேஞ்ச் இங்க போதும், அந்த ரேஞ்ச் அங்க போதும் உட்காந்து ப்ரிடிக்ட் பண்ணணும்னு நினைச்சா ரொம்ப கஷ்டம். சார் இப்போ போர்ட்ஃபோலியோ வந்து ரீபேலன்ஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து ஸ்டாக்ஸு இல்லை நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் a இயர் வந்து நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாம் கரெக்டாக இருக்கா, அதோடைய ரிட்டர்ன்ஸ் எப்படி தந்திருக்கு அப்படின்றது எல்லாமே செக் பண்ணணும். அது சரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரீபேலன்ஸ் பண்ணணும்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கண்ணை மூடிட்டு லாங் டேர்ம் இன்வெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பேசாமல் விட்டுருங்க, அதுவாக வளரும். ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய அருமை தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதை ஒரு இன்வெஸ்டர் வந்து எடுத்துக்கிறது? எப்பவுமே பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய பணத்தை வந்து மொத்தமாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடவே கூடாது. இதுக்கு அசட் அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நார்மல் ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கிட்டா 100 மைனஸ் யோர் ஏஜ். ஸோ அத்தனை பர்சன்டேஜ் தான் ஸ்டாக்ஸில் இருக்கணும். பாக்கி வந்து கோல்டில், இல்லாட்டி லிக்விட் ஃபண்ட்ஸில், இல்லாட்டி டெட் ஃபண்ட்ஸில். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தருக்கு 40 வயசாகுது. 100 மைனஸ் 40 60. ஸோ இப்போ ஒரு ₹100 இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்னு சொன்னால் அதில் ₹60 ஸ்டாக் மார்க்கெட்டில், இன்னொரு ₹20 கண்டிப்பாக கோல்டில் இருக்கணும். அட்லீஸ்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 20% இட் ஷுட் பி அசைன் டு கோல்டு. பாக்கி இருக்கிற பர்சன்டேஜை நீங்கள் டெட் ஃபண்ட்ஸ் இல்லாட்டி லிக்விட் ஃபண்ட்ஸ் இது ரெண்டுத்தையுமே ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கோல்டுடைய ப்ரைஸ் வந்து ஏறுறதுக்கு டாலருடைய மதிப்பு தான் காரணமா? இல்லை, எல்லாமே பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். இப்போ குளோபலாக எல்லா நேஷன்ஸும் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோல்டை. இந்தியா மட்டும் கஸ்டம்ஸ் டியூட்டியை குறைச்சிட்டு தேர் வெயிட்டிங் ஃபார் இது. ஸோ மக்களே வாங்கிடுவாங்க, நாம் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தேர் வெயிட்டிங், தே டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் மணி. இப்போ இங்கிலாந்து வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, யுஎஸ் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அண்ட் தென் சைனாவும் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யுஎஸ்ல பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தே ஹவ் பீன் டிஸ்கஸிங் அவங்களுடைய கரன்சியோட பிரிண்டிங் வந்து மறுபடியும் கோல்டுக்கு மாத்துறதா பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கோல்டுக்கான ஒரு தேவைகள் நாட்டில் அதிகமாகிட்டு வருது. ஏன்னா டியூ டு அன்சர்டனிட்டி. ஸோ குளோபலாகவே எக்கனாமிக் ஸ்லோ டவுன், ரெண்டாவது வேலைவாய்ப்பின்மை, அப்புறம் பண மதிப்பிழப்பு, இது இது எல்லாமே சேர்த்து இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு அசெட் என்ன அப்படின்னு பார்த்தா கோல்டு தான் உங்களுக்கு. ஸோ அதனால டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கோல்டு தானா விலை ஏறும். டாலர் இறங்குச்சுன்னா கோல்டு ஏறுறது அப்படின்றது இதுதான். ஏன்னா டாலரை சேல் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கான இதுக்கு போறாங்க. ரெண்டுத்துல எது ஸ்ட்ராங்கோ அதுக்கு போவாங்க. சார் இந்த கேள்வி கேட்டதுக்கு கூட காரணம் வந்து இப்போ 2000 வந்து ஒரு டாலருடைய மதிப்பு இந்தியாவில் ₹46 இருந்தது. இன்னைக்கு நம்ம பேசும்போது டாலருடைய மதிப்பு அப்படின்றது ₹87 இருக்கு 2025. அப்போ இதே மாதிரி தானே கோல்டுடைய ப்ரைஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இருக்கு. அப்போ வந்து டாலருடைய மதிப்பு இன்க்ரீஸ் ஆகும்போது அது வந்து கோல்டுலையும் எஃபெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு கால்குலேஷன் சொல்கிறாங்க. இல்லை, இட்ஸ் நாட் லைக் தட். இதெல்லாம் மித்து, சும்மா ஸ்டோரி. இதெல்லாம் மித்து தான். என்னன்னு சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. வேர்ல்டுல ரொம்ப ஸ்டேபிளான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா ஒன்று டாலர், இன்னொன்று கோல்டு. அதாவது கோல்டை விற்று டாலர் ஏறும்போது டாலரில் போடுவாங்க, கோல்டு ஏறும்போது டாலரை விற்று கோல்டில் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு இட்ஸ் ஆல்வேஸ் பெயின் அண்ட் அப் ட்ரெண்ட் தான். நடுவில் ஒரு 3 வருஷம் மட்டும் இட் கேவ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ். அந்த நேரத்தை தவிர இது எல்லாமே அப் ட்ரெண்ட் தான். ஸோ மேலே தான் ஏறி இருக்கு கோல்டு. அதே மாதிரி டாலரும் பார்த்தீங்கன்னா
ஸோ மேலே தான் ஏறி இருக்கு. இவங்க சொல்றது எல்லாமே இட்ஸ் ஆன் அ ஷார்ட் டேர்ம் பேசிஸ் தான். இங்க வித்து அங்க வாங்கும் பொழுது ஒரு ஏற்றை இறக்கம் வருமே தவிர ஆன் அ லாங் டேர்ம் பேசிஸ் கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஏறிட்டு தான் இருக்கு. சார் இப்போ நான் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர். ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து பொதுவாக என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பிபிஎஃப் அதே மாதிரி இபிஎஃப் என்பிஎஸ்ல எல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய அசட் அலோகேஷனில் நிச்சயமாக அதுவுமே இருக்கணும் அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் அப்படின்றப்ப ஒரு 20 இயர்ஸ்க்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ நிச்சயமாக வந்து நான் இந்த மாதிரியான பிபிஎஃப் இபிஎஃப் என்பிஎஸ்லாம் நான் வச்சுருக்கணுமா என்னுடைய போர்ட்ஃபோலியோவில்? எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் யூ கான்ட் அவாய்ட் இட், இட்ஸ் மேண்டேட்ரி. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கெல்லாம் போகாதீங்க. அப்புறம் சுகன்யா சம்ரித்தி இதுக்கும் போகாதீங்க. ஏன்னா இது எதுவுமே பணவீக்கத்தை தாண்டிய வருமானத்தை உங்களுக்கு தர முடியாது லாங் டேர்ம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மாதிரி பிபிஎஃப் சுகன்யா சம்ரித்தின்னு போகிறதுக்கு பதிலாக உங்களுடைய அசட் அலோகேஷன் எப்படி வரணும் அப்படின்னா, ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து ஸ்டாக் ஈக்விட்டியில் இருக்கணும். அது ஸ்டாக்காக இருக்கலாம், இல்லாட்டி மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம். இன்னொரு சர்டன் அமௌண்ட் வந்து இட் வில் பி இன் த பாண்ட் மார்க்கெட். அது நீங்கள் இங்கே லிக்விட் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி டெட் ஃபண்ட்ஸாக இருக்கலாம். பாக்கி 20% வந்து கோல்டு. ஸோ இது 3 தான் ஸ்டேபிளாக இருக்கும். இந்த பக்கம் ஸ்டாக் மார்க்கெட்டு இறங்குனா இந்த பக்கம் கோல்டு ஏறும், இந்த பக்கம் பாண்டும் ஏறும். ஸோ பாண்டோட ஈல்டு ஏறும். ஏன்னா இங்கே அன்சர்டனிட்டி வந்ததுன்னா எல்லாருமே எது சர்டனாக இருக்கோ அதுக்கு தான் போவாங்க. ஸோ மார்க்கெட் இறங்குச்சுன்னா கோல்டு ஏறும். இந்த மாதிரி எந்த விதமான ஒரு மார்க்கெட் நிலையிலையும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அட்ஜஸ்ட் ஆகிட்டு ஸ்டேபிளாகவே போயிட்டுருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், இந்த அசட் அலோகேஷன் ஈக்விட்டி, ஃபிக்ஸட் இன்கம், கோல்டு இது 3த்துலையுமே ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். சார் இப்போ நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் வந்து தங்கத்தினுடைய விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கதா நினைக்கிறீங்களா? இப்போ ரீசெண்டாக கூட இந்தியாவிலே வந்து கோல்டு எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து பண்ண போகிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. அப்படின்றப்ப தங்கத்தினுடைய விலை வந்து குறையுமா அப்படின்ற கேள்விகளும் கூட வியூவர்ஸ்க்கு இருக்குது. இப்போ இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்க கோல்டு அது ரொம்ப சின்னது தான். 750 டன்ஸோ என்னமோ தான். அந்த 750 டன்னை அவங்க எடுக்கிறதுக்கு அதில் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்களுக்கு டேலி ஆகுமான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு டேலி ஆகாது. ஸோ இட் வில் பி லெஃப்ட் லைக் தட். ஏன்னா கேஜிஎஃப் கூட அப்படி தான் போகுது. ஆமாம், காசு அவ்வளோ அதிகமாகுது அப்படின்ட்டு. எக்ஸாக்ட்லி. நீங்கள் எடுக்கிற காஸ்ட்டுக்கும் நீங்கள் விற்கிற காஸ்ட்டுக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஒரு 2 மில்லியன் டன்னு 5 மில்லியன் டன் இந்த மாதிரி வச்சுருந்ததுன்னா கோல்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸில் எவ்வளோ நாளும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் லாங் டேர்ம் பேசிஸ் இட் வில் அட்ஜஸ்ட். பட் இப்போதைக்கு இன்னொரு 2 வருஷத்தில் 1 லேக் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.